நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை 11 மணி அளவில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய தொடங்கினார். பட்ஜெட் உரையை வாசித்த நிதியமைச்சர் நாட்டில் விலைவாசி கட்டுக்குள் இருப்பதாகவும் பெண்கள் மற்றும் ஏழைகளின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் ஆகியோரை மையப்படுத்தி இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கல்வி, தொழில்திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவற்றுக்காக 1.48 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவித்தார். வேளாண் துறைக்கு ரூபாய் 1.52 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்த நிதியமைச்சர் அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்தும் விதமாக பயிற்சி அளிக்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார். விவசாய துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமல்படுத்த அனைத்து மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார். உற்பத்தி துறையில் 15 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் உற்பத்தி துறையில் புதிதாக வேலைக்கு சேருவோருக்கு 1 மாத ஊதியம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு 100 கோடி ரூபாய் வரை கடன் உத்தரவாதம் வழங்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்தார். உள்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்காக 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்தார். பணிபுரியும் பெண்களின் நலனுக்காக தங்கும் விடுதி வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் எனவும் நிதியமைச்சர் அறிவித்தார். For schemes benefiting women and girls, this signals our government's commitment for enhancing women's role in economic development, for the all-round development of the eastern region of the country, covering Bihar. இதேபோல பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தடுப்பு உள்ளிட்ட பேரிடர் மேலாண்மை பணிகளுக்காக 11,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினம், தெலுங்கானாவின் ஹைதராபாத் மற்றும் தமிழ்நாட்டின் சென்னை ஆகியவற்றை மையப்படுத்தி தொழில் வழித்தடம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வீடு கட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு சோலார் மின் உற்பத்தி வசதிகள் செய்து தரப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20 தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் எனவும் தனியாருடன் இணைந்து சிறு அணுமின் நிலையங்கள் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மாநில அரசுகள் பத்திரப்பதிவு கட்டணங்களை குறைக்க வேண்டும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்தார். நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 11.1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதியானது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.4% என மதிப்பிடப்பட்டுள்ளது. உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த மாநிலங்களுக்கு நீண்ட கால வட்டியில்லா கடன் வழங்க 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்காக 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களுக்கு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. For coverage of farmers and their lands in 3 years.